இந்த மாதிரியான குழந்தைகள் சரியா சாப்பிட்றது இல்ல அப்படின்னா, சிக்கரி அப்படிங்கிற மலர் மருந்து கொடுக்கும்போது அவங்க நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்கு உடல் பிடிக்காம இருக்கிறதுக்கு, உடல் எடை ரொம்ப குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறையவே இருக்குது. அப்படி இருந்தாங்க அப்படின்னா, பெருசா இவங்களோட உடல் எடையை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஆனா கண்டிப்பா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த பிரச்சனை இருக்கிற குழந்தைங்க நெறைய சாப்பிடக்கூட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நெறைய சாப்பிடுறாங்கன்னு சிலர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய சாப்பாட்டோட அளவு அப்படிங்கிறது தேவையான அளவுக்கு குறைஞ்சிரும். இப்ப சிக்கரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சுத்தமா சாப்பிடல அப்படின்னும் சில குழந்தைகள் கம்ப்ளைண்ட் சொல்லலாம். அவங்க சரியான அளவு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ரொம்ப சாப்பிட்றாங்கன்னு சில தாய்மார்கள் கம்ப்ளைண்ட் சொல்லலாம். அவங்க தேவையான அளவு மட்டும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்து செராட்டோ அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய குழந்தைகள். இந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பெரும்பாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட இல்ல அப்படின்னா சிப்ளிங்ஸோட ஆக்டிவிட்டீஸை அப்படியே காப்பி பண்றது, அவங்கள மாதிரியே பேசுறது, அவங்க என்ன செய்யறாங்களோ அதையே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இந்த குழந்தைங்ககிட்ட இருக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாராவது ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சிருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்குது, இல்லை அப்படின்னா சிப்ளிங்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்னா உடனே அது எனக்கும் வேணும் அப்படிம்பாங்க. ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதே மாதிரி ட்ரெஸ் எனக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கம்பல்சன் வந்து இந்த குழந்தைகிட்ட இருக்கலாம். இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் உங்க குழந்தைகிட்ட இருக்குது அப்படின்னா, அவங்க சரியா சாப்பிட்றது இல்லை அப்படின்னா, செராட்டோ அப்படிங்கிற மலர் மருந்து கொடுக்கும்போது அவங்க நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க.